Daily. Taste the Daily. ராமநாதபுரம் மாவட்டம் மேலக்கோட்டை விளக்கு பகுதியில் 4 கோடி ரூபாய் மதிப்பிலான திமிங்கலத்தின் உமிழ்நீரை விற்பனை செய்த துணிந்த கும்பல் போலீசாரை கண்டதும் காரில் தப்பி போட முயன்ற நிலையில் கையும் களவுமாக பிடிபட்டனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பூபேஷ் சந்திரன். வணக்கம் பூபேஷ், விவரங்கள். வணக்கம் சுபா. ராமநாதபுரம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் சமீப நாட்களாகவே கடத்தல் பொருள் கொண்டு செல்லப்படுவதாக தொடர்ந்து அதிகரித்து வரக்கூடிய சூழலில் கடத்தல் சம்பவங்கள் தொடர்பாக தீவிர விசாரணை மேற்கொள்ளுமாறு ராமநாதபுரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் காவல்துறையினருக்கு உத்தரவிட்டார். இந்த அடிப்படையில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் போலீசார் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு வந்த நிலையில் மேலக்கோட்டை விளக்கு என்னும் இடத்தில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியே வந்த காரை நிறுத்தி சோதனையிட முயன்ற போது காரில் இருந்த நபர்கள் தப்பி ஓட முயன்ற எடுத்து அவர்களை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். இந்த நிலையில் காரில் அரசால் தடை செய்யப்பட்ட திமிங்கலத்தின் உமிழ்நீர் கொண்டு செல்லப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. கொண்டு செல்லப்பட்ட அந்த திமிங்கலத்தின் உமிழ்நீர் 4 கிலோவாகவும் அதே போல இதன் சர்வதேச மதிப்பானது 4 கோடி ரூபாய் இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசால் தடை செய்யப்பட்ட இந்த திமிங்கலத்தின் உமிழ்நீரை கடத்தி விற்பனைக்காக கொண்டு செல்ல முயன்ற போது போலீசார் தடுத்து நிறுத்தி அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட மதுரையைச் சேர்ந்த ராஜன், தேனியைச் சேர்ந்த ஜெயக்குமார், ராமநாதபுரம் பட்டினங்காத்தான் பகுதியைச் சேர்ந்த ஜெகதீஷ் சந்திரபோஸ், சாத்தான்குளம் பகுதியைச் சேர்ந்த சாகு ஹமீத், பரமக்குடி பகுதியைச் சேர்ந்த சுபாஷ் பாபு, MSK நகர் பகுதியைச் சேர்ந்த ராஜலிங்கம் உள்ளிட்ட 6 பேரை கைது செய்துள்ளனர். இந்த திமிங்கலத்தின் உமிழ்நீரை ராமநாதபுரம் வனத்துறை போலீசாரிடம் ஒப்படைத்து தொடர்ச்சியாக விசாரணை மேற்கொண்டிருக்கிறார். சமீப நாட்களாக ராமநாதபுரத்திலிருந்து கடத்துவதற்காக கொண்டு செல்லக்கூடிய பொருட்கள் மீட்கப்படுவதும் போலீசார் தொடர் நடவடிக்கையில் ஈடுபடுவதும் தொடர் கதையாக இருந்து வருகிறது. சுபா, விவரங்களுக்கு நன்றி பூபேஷ் சந்திரன். Taste the Daily.